அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருஷம் மாசி மாதம் நமக்கு விடிகாத்தால் பொழுது வளர்ந்த மாதிரி இருக்கும். மடமடன்னு நம்மளுடைய வேலைகளெல்லாம் சிறப்பாக செய்கிற அளவுக்கு மாசி மாதத்தில் புதன் மட்டும்தான் மாறுறார். வேறு யாரும் மாறல. மீனத்துக்கு போகிறார் கடைசியில். அதுவும் அது மாத்திரம் வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுடைய இது போகிறது வரைக்கும் பார்த்தோன்னா மேஷத்துக்கெல்லாம் பார்க்கும்போது நல்ல யோகம், எல்லா ராசிக்கும் நல்ல யோகம்தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் வக்கரம் முடிவுடைகிறார். இப்போ யாரும் வக்கரம் இல்லை. மாத கடைசியில் மட்டும்தான் அது முடியும் போது தான் சுக்கராச்சாரர் மீனத்துக்கு வக்கரமாவார். மீனத்துக்கு போய் வக்கரமாவார். அது வரைக்கும் இல்லை. அதனால் தெளிவாக இருக்குது. சர்ப்பங்கள் அது வேலையை பார்த்துன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாம் பார்க்கும்போது என்னடா மாசி மாதத்தில் வந்து கும்பத்தில் வந்து சூரியன் புதன் சனீஸ்வரர் உட்காந்துருக்காங்களே, சூரியன் புதன் சனி அப்படின்னு பார்த்தோன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மாதம் சூரியன் மாறின்னு இருப்பான். சூரியனை வச்சு தான் எல்லா அடிப்படையும் நடக்கக்கூடியது. சூரிய சந்திரன் வச்சு தான். அதனால் மாத கிரகமாக இருக்கனால சூரியன் பொறுத்தவரைக்கும் தன்னுடைய வேலை கரெக்டாக பண்ணால் தான் நம்மளுடைய வேலை ஒழுங்காக சாப்பிட முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும். ஒரே இடத்துல உட்காந்துட்டோன்னா கஷ்டம்தான். அதனால் எல்லாம் கால சக்கரம் சொல்கிற மாதிரி பூமி சக்கரம் சொல்கிறது. அது சொல்லும்போது நமக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் நமக்கு கொடுத்துன்னே இருக்கான் பகவான். ஆனால் நம்ம என்னமோ ரயில் பயணம் மாதிரி போயின்ட்டுருக்கோம். ஒன்றும் விருத்திக்கே வராமல் அப்படியே போயின்ட்டுருக்கோம். உடம்பு தளர்ந்து போய்டுறது. பரவாயில்ல. ஆனால் மனசு லேசாக இருக்கா, இன்னும் கவலைகள்லாம் வச்சு தேங்கிட்டு இருக்கோம். எந்த விதமான கவலைப்படவே மாட்டாதுங்க. எல்லாம் ஸ்மூத்தாக நடக்குது. சர்ப்பங்கள் தோஷம் உண்டாக்குதுன்னா, தோஷங்கள் இல்லைன்னா பூமியில் வேலையே இல்லை. அதுக்கு தான் 2 பேர் இருக்காங்க. எங்கேயாவது சைடு வாங்கி இவங்க இங்கே நவகிரகங்கள் அப்படி கவனிச்சுத்துனா இந்த 2 டிபார்ட்மெண்ட்டே நம்ம நாட்டு கவர்மெண்ட் மாதிரி தான். அதனால் நான் வந்து சொல்கிறது இல்லை. எதாவது வாங்கிட்டான்னா சனீஸ்வரர் ஒருத்தர் தான் துடு வாங்க மாட்டேன். இதெல்லாம் வாங்கிடுவாங்க. கவலையே பட மாட்டான். குருக்கு வந்து அப்படி கிடையாது. நான் நல்லா நல்லா திருப்தி நடக்கிறேன், நேர்மையாக நடக்கிறேன், அப்படி நடக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பண்டா பண்ணிவிட்டு அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் காமிக்கலாம், ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இப்படியான பண்ணலாம். அது கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் இது மாதிரி. ஏன் நவகிரகங்கள் தேவர்கள் நம்மள மாதிரி தான். அவங்களுக்கு கால அளவு ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கு தெரியுதில்லை. ஒரு வாரம் சனிக்கிழமை ஆஃப் டே விட்றாங்க. ஒரு வாரம் நான் 5000 வருஷம் காட்சி பாருங்கள். அவன் டியூட்டி பாருங்கள். அவன் 1.5 வாரம் தான் ஒர்க் பண்ணுவான். ஒரு வாரம் சனிக்கிழமை வரைக்கும் ஆஃப் டே ஒர்க் பண்ணுவான். ஆனால் அவங்க நமக்கு வந்து 5000 வருஷம் போயிடும். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக எந்த ஒர்க்கையும் செஞ்சு முடிச்சுடுவாங்க. ராத்திரி பகல்னு அவங்களுக்கு கிடையாது. எல்லா காலம் அவங்களுக்கு தான். புரியுதுங்களா? ஏன்னா ராட்சசர்களும் அரக்கர்களும் வாழ்ந்த ஆனோம், அவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணி ஆனோம், எல்லாருக்கும் ஒன்று தான். ஸோ இதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், தேவையில்லாத எதத்திலோ வெயிட்டு தூக்கி மண்டலில் போட்டுட்டு இப்படி பண்ணலே இப்படி பண்ணலே செய்யலே இப்படி அப்படி ஆகலே இது ஆகலேன்னு போட்டு உடச்சிக்காதீங்க. அரசாங்கங்கள்லாம் இப்படி இருக்கே இப்படி தான் இருக்குது, நமக்கு ஒன்றுமே வாழ வழி இல்லையே, வியாபாரம் அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க. உங்களுக்கு வேண்டிய யுக்திகளை கொடுத்து வாழ வைப்பான். ஏன் அப்படி நன்னா ஆக்கலாமேனா நன்னாலும் ஆக்க மாட்டான். அதுக்கு இங்கே என்ன வேலை? அந்த ரசனைகள்லாம் எதிர்பார்க்கறது தான் அனுபவிக்கிறான் பகவான் இங்கே வச்சுருக்கான். அதனால் நம்ம கை விட்டு போகக்கூடாதுக்காக தான் அவன் எப்போதும் எங்கிட்ட இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் அவங்கள்ட்ட போய்ங்க. அவங்கள மாதிரி உங்களால் மாற முடியாது. அவங்கள்ட்ட உங்கள் ஜபதா பலிக்காது, பேசி குச்சி எது பண்ண வலிக்காது. அவன் புரிஞ்சு எடுத்துன்னு தான் இருப்பான். என்றைக்காவது புலியும் என்றைக்காவது பூனையும் எலியும் சேர்ந்து ஒன்றா நட்பாக இருக்க முடியுமான்னு கிடையாது. சாப்பிட்டுடும், நடிக்கும். அதனால் இதெல்லாம் வந்து பாம்பு கீரி அதெல்லாம் குணங்கள் செஞ்சு தான் இருப்பாங்க தவிர யாரும் எந்த நிலையிலும் மாற மாட்டாங்க. சந்தர்ப்பம் வரும்போது கீழே விழுவாங்க, மறுபடியும் எழுந்துருவாங்க. நம்ம தான் குணங்களில் புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கும். அதனால் இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு வீணாக சிந்தனை செலுத்தி எதேதோ பண்ணி அப்படி பண்ணி இப்படி பண்ணி இதான் வருமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திருப்தியாக வேணால் இருக்கும் அந்த நேரத்தில் இதை எதிர்பார்த்தது. ஆனால் வரலன்றதால சாமி மாற்றிடுவீங்க. நம்ம யூஸ்வலாக அப்படி தான் பழக்கம். எதுக்காகனா நவகிரகங்கள் பொறுத்த வரைக்குமே உலகத்தில் அவனுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துன்னு தான் இருக்கணும், நிறுத்தக்கூடாது. அதனால தான் அவங்க சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். இந்த மாதம் பிரமாணமாக இருக்கும், ஐடியாவெல்லாம் கிடைக்கும், நல்லா நடக்கணும். ஒன்று கவலைப்பட வேண்டாம். இனிமேல் ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இந்த மாசி மாதம் பிப்ரவரி டு மார்ச், பிப்ரவரி லேட்டர் பார்ட்டு, மார்ச் ஃபஸ்ட்டு பார்ட் 13 to 14. அதனால் இதெல்லாம் பார்க்கும். இந்த மாதத்தில்
நம்மளுடைய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். கன்னி, நான் இந்த உலக தலைவரே புதன் தான், நடுநாயகர். எல்லோரும் வேணும் அவருக்கு. எனக்கு வேணும், அவன் வேணும், அவனுக்கு வேணும், அவன் வேணும். ஆனால் அவருக்கு எல்லோரும் வேணும். ஆனால் அவர் எல்லாம் அவருடைய படைப்புகள். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொறுத்தது பார்த்தோன்னா, இந்த பக்கம் பார்த்தோன்னா குரு 4ஆம் வீடு, அந்த பக்கம் பார்த்தோன்னா அதே தானே 10ஆம் வீடு அதிபர், இந்த பக்கம் நேரடியாக பார்த்தோன்னா அதே குரு தான் 4க்கும் 7க்கும் உரியவர். ஏன் தானே ஜீவன கர்மத்தான் சம்மந்தப்பட்ட ஆயிருக்கார் பாருங்கள். கர்மங்களை இதுக்கு ஏற்ற மாதிரி அமைப்பு தான் கொடுக்குறது தான் இந்த 10ஆம் வீடு இவர் வச்சுருக்கார். இவருக்கு எப்போதுமே தனக்கு சௌகரியமாக இருக்கணும்னு தான் பூமியில். அப்போ தான் உங்களெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். நானே கட்டத்தில் போய் உயர்ந்துட்டேன்னா உங்களெல்லாம் எப்படி நான் கவனிக்கிறது? ஏன்னா படைப்புகள் எல்லாம் படைப்புக்கான காலகட்டவே புதன் தான். அதுக்காக சொல்கிறார், புதன்றது பகவான் தெரியும் உங்களுக்கு. அந்த புதன் சம்மந்தப்பட்ட அந்த 4ஆம் வீடு குரு, அவர் அழகாக உட்காந்துருந்து பாக்கியத்தில் உட்காந்துருக்கார் ரிஷபத்தில். கேட்கவே அடுத்தது 10ஆம் வீடு வருவார், அது வேறு விஷயம். இப்போது பாக்கியத்து நன்னா இருக்கார் குரு, ஒரு குறைச்சனும் இல்லை. ஆனால் உச்ச வீடு போகிற வழி தான் நன்னா இருக்கார். அங்கே இப்படி பாருங்கள், அங்கே உட்காந்து நேராக கண்ணிக்கு பார்க்குறார். இந்த விஷமோதனை பண்ணலான்னா பார்த்தான்னா கேது உட்காந்துருக்கார் ஜென்மத்தில். சப்தமத்தில் பார்த்தா ராகு உட்காந்துருக்கான். கேட்கவே வேணாம், செக்யூரிட்டி கார்டோடு எல்லாம் இருக்கார். ஸோ எஸ்கார்ட்டு. அதனால் எதுவும் பிரச்சனையுமே இல்லாமல் இந்த புதனுடைய அந்த கண்ணிதில் எத்தனையோ ப்ராப்ளம். ஏன்னா எப்போதுமே நம்ம ஆசைகளை செயல்பாடுகளை கொண்டு மேலே 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 உலக விஷயங்களில் போனோம்னாலே நிறைய எதிர்ப்புகள் நிறைய இருக்கும், குழிபறிப்பு நிறைய இருக்கும், ஏமாத்துறது நிறைய இருக்கும், நம்ம ஏமாந்து போது நிறைய இருக்கும், நம்மளே முட்டாளாக்கப்படுவோம். இதெல்லாம் நிறைய இருக்குது. நம்மளுடைய ஆங்ஸைட்டி, நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மேலே மேலே செய்யணும்னா 4 பேர் அமுக்கி தான் மேலே போடும். மற்றவங்களாம் வழி விட்டு ஒன்று மேலே விட மாட்டாங்க. அதனால் அத்தனை சமாளித்து மேலே வரத்துக்குள்ளே படுற பாடு போதுன்னு ஆகும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஸ்டெப் மேலே வரணும்னா என்ன அர்த்தம்? இன்கம் சம்பாதிக்கிறது, சொத்து பத்திரம் சம்பாதிக்கிறது, அப்படியே முடிஞ்சிருமா? வியாபாரத்தை கொள்கையை சம்பாதிக்கிறது, இந்த போட்டோம் அனுபவிச்சோம் அப்படியே வியாபாரம் வந்துடுமா? கடன் வாங்க உடனே வீடு கட்டிட முடியுமா? எவன் கடன் அடைக்கிறது? வருமானம் எங்கே வருது? அது எப்படி உண்டாக்குறது? இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது குடும்பத்தில். என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி பிரச்சனைகள் வரும், யாருக்கு தெரியும் இல்லையா? உடம்பு என்ன அவ்வளோ பெரிய ஃபஸ்ட் கிளாஸ் உடம்பா? எந்த நேரத்துலேயும் ப்ராப்ளம் வரும் உடம்பு. இத்தனைக்கு மீறி இந்த மாதம் எல்லாமே சுமூகமாக நடக்கிறது. இந்த மாசி மாதத்தில் பிரமாதமாக இருக்குது. இந்த அமைப்பில் பார்க்கும்போது இந்த புதன் தன்னுடைய 10ஆம் வீடு சொல்லக்கூடிய அதே புதன் வீட்டில் தான் உங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் உட்காந்துருப்பார். செவ்வாய் இங்கே வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் 10ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ என்ன நடக்கும்? அவரை வக்கரமாக்கி பலமாக்கிட்டார். அப்போன்னா ஒரு செக்யூரிட்டி சேஃப்கார்ட்ஸுக்கு வேணும்னா அவன் பலமுள்ளவனாக இருக்கணும். அது செவ்வாய் மாதிரி யாரும் கிடையாது. அவரை பலமாக்கி வச்சுருக்காருன்னா அங்கேருந்து செவ்வாய் என்ன பண்ணுவார்? நேராக இவங்க பார்ப்பார், கண்ணி வீடே பார்க்குறாரு. வர்றதில்ல என்ன வேண்டாம், அங்கே யார் இருக்கா? கேது உட்காந்துருக்காரு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதிர்பார்ப்பு வெளிப்படையாகவே தனக்கு சௌகரியங்களை உண்டாக்குறதுக்கு பிளான் பண்ணி பக்கா பண்ணிருக்காரு. பிளான் இம்ப்ளிமெண்டேஷன் அதுதான் வியாபாரிகளுக்கு எப்போதுமே உண்டு. பெரிய வியாபாரி, பெத்த வியாபாரி, இன்டர்நேஷ்னல் வியாபாரி இவர். ஸோ அவ்வளோ வியாபாரி. ஸோ இவ்வளோ காலங்களில் இருக்கும்போது அந்த வீரியஸ்தான செவ்வாயை கொண்டு 10ஆம் வீட்டில் உட்கார வச்சு 3ஆம் வீடுக்கும் 10ஆம் வீடுக்கும் சம்பந்தம் 8 வரும். 3க்கு நேரம் 7 வராது. 9ஆம் வீடு வரும். 3க்கு நேரம் பார்த்தோன்னா 9th ஹவுஸ் வரும். ஆனால் 10ஆம் வீட்டில் வருது பாருங்கள். 8ஆம் வீட்டில் நம்மதே செவ்வாயை 8ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டு 3க்கு 8 விச்சிகத்துக்கு 8ஆம் வீடு மிதுனம் உட்கார வச்சுட்டு இந்த அந்த கன்னிக்கு 4ஆம் வீடு 10ஆம் வீடு இப்படி இருக்குது பாருங்கள். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது அந்த கும்பத்தில் யார் பார்த்தோன்னா இது பேர் அந்த 6ஆம் வீட்டில் சனீஸ்வரர் உட்காந்துருக்கார். சனி 6ஆம் வீட்டில் உட்காந்து நல்லது, அவர் வீட்டிலே கும்பம். அதே சமயத்தில் இந்த மாசி மாதம் சூரியன் இருக்காருங்க, கூடயே அந்த புதனும் இருப்பார் பாருங்கள். மனசு அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கும்போது மறைமுகமாக வச்சுருக்கார். 12ஆம் வீட்டு அதிபராக இருக்க சூரியனை மறைட்டாக 6ஆம் வீட்டில் உட்கார வச்சுருக்காரு. எல்லாம் மறைமுகமாக கொண்டு போகிறார். பங்கு பாதாள இதில் போட்டு கொண்டு போகிறாங்க எல்லாத்தையும், ரோடு போட்டு பூமிக்கு உள்ளே வெளிநாட்டில்.
அது பார்த்தா சூப்பராக இருக்குது. அது மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, வியாபாரிகள் வெளியில் ஒன்று நடக்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்று தான். அதான் வியாபாரம். நேருக்கு நேர் அன்ன வியாபாரம்லாம் இல்லை, வெளிப்படையாக வியாபாரம் எல்லாம் ஒயிட் பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் செயலில் காட்டக்கூடாது. முட்டாள் தான் காட்டுவான். வியாபாரி தந்திர நோக்கத்தோடு எப்போ பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கணும்னா எல்லாமே இருக்கணும். எப்போதே மைண்டு ஓடிண்டே இருக்கும் புதனுக்கு. எப்படிலாம் பண்ணால் நமக்கு சௌகரியத்தை உண்டாக்க முடியும் அப்படின்னு தான் ஒருத்தர் நினச்சி செயல்படணும். இதில் யாருக்கும் பாதிப்பே வராது. அதான் ஆச்சரியமாக. ஆங்ஸைட்டி எப்படி இப்படி எதிர்பார்க்குறது, இதெல்லாம் நமக்கு வர மாட்டேங்குது, எப்படியோ வருதுன்றாரு. அவங்களுக்கு நமக்கு வந்தால் நல்லா மேலாம்பளும் வரலாமே அப்படின்னு நினைக்கலான்னு தவிர அந்த மைண்டில் நமக்கு அந்த ஐடியா வரவே வராது. அதுதான் அந்த புதன் சம்மந்தப்பட்ட. ஏன்னா வீரியஸ்தானம் செவ்வாய், வீரியத்தை தூண்டி ஸ்டார்டிங் பாயிண்ட் தூட்டுறதே அவர் தான். ஆமாம், அப்போ கிரியேட்டிவிட்டி வரும். அப்போது தூண்டுதல் இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு நடக்குமா? அது நடக்காது. அதுக்காக தான் கிரியேட்டிவ் புதனை செவ்வாயை வச்சார். அதே செவ்வாய் தான் 6ஆம் வீட்டு அதிகாரியாக வச்சார் மேஷத்துக்கு. கன்னிக்கு வரும்போது கன்னிக்கு நேரம் 6ஆம் வீடு தான் வரும் மேஷம். ஆச்சா 3, 6 வருது. இப்படிலாம் முதல்லையே பிளான் போட்டு வந்துட்டு இப்போ இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னோன்னா சௌரியமாக நடக்கும். வெளிவட்டாரத்தில் இவாள் நல்லா டீல் பண்ணலாம். அப்போ தான் இவாள் வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நல்லது பொறுத்ததும் கிடையாது. ஏன்னா கன்னிக்கு பொறுத்தது நல்லது கெட்டதுன்னு இல்லை. வேறவர் த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அங்கங்கே போய் பயன்படுத்துன்னு நம்ம அதை பயன்படுத்தின்னு தவிர அவன் முட்டாளாக ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? அவன் எழுச்சியை வளர்ந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் அதெல்லாம். உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாத உன்னுடைய கஷ்டத்தை போக்குறேன், அவ்வளோதான். நீகிட்ட இருக்கிறதும் போயிடுன்னு சொல்லிட்டு அதை வாங்கி நம்ம நல்லா கொழிச்சு இருக்க வேண்டியது தான் அந்த புதன். கன்னி புதன் பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானாதிபதி யாருன்னா சந்திரன் தான். அவன் லாபத்தை உண்டாக்குவானா? அதுக்கு தான் அங்கே லாபத்தை உட்காரதுக்கு தான் 4ஆம் வீடு அதிகாரி கடத்தரத்தை கொண்டு உட்கார வச்சுக்கோ. குருவை உச்சத்தில் போடுவார். தனக்கு வேண்டிய ஆட்கள் சம்மந்தப்பட்ட புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் அங்கே உட்கார்ந்தோன்னா குரு இன்னும் பலம். அந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் வரும்போது அதே வீட்டிலாம் குரு உட்காருவார். அம்சத்தில் பார்த்தோம் கூட. இப்படி ஒரு அட்வான்டேஜ் எப்படி வந்தது பண்ணுறாங்க. நமக்கு மாத்திரம் பண்ண நம்ம ஏதோ ஆசையை சொல்கிறோம், ஒன்றும் சொல்ல மாட்டேன்ற. இது மாத்திரம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பண்ணுறார் அதை தெரிஞ்சுட்டு நம்ம வாழ்க்கையில் தகுந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணாலே போதும். சந்தர்ப்பங்கள் வந்தால் தான் நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம அதை மாதிரி வந்தவங்களுக்கு இப்படி இருக்கும்போது என்ன குறைபாடு எப்படி செஞ்சுருக்கலான்ற மனசில் ஒரு ஓட்டம் விட்டாலே நமக்கு நாளைக்கு நமக்கு தான் வந்து சமாளிக்கக்கூடிய ஆற்றல். அதுதான் புதன். எப்போதுமே அலர்ட்னஸ் இருப்பார், கிளாஸாக இருக்கும். அதனால் இவாளை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியே சுக்கராச்சாரியார் தான், சப்தமாதிபதி குரு, வீரியஸ்தானம் செவ்வாய். இந்த 3 பேரும் சமமாக ஆக்ட் பண்ணுறாங்க ஆன் பிகாஃப் ஆஃப் இவருடைய நலனுக்காக. குடும்பம் ஃபுல்லாக ஷெய்ப்பாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஓட்டம் பாட்டம் எங்கே நிறைய நெறிஞ்சால் கூட அதாவது நேரத்தில் கரெக்டாக மீட் பண்ணி போட்டு அனுபவிக்கிறாங்க லைஃப்பில். எதுவும் குறையில்லை. ஏதோ பிஸ்னஸ் மெத்தடில் எல்லாமே வீட்டுக்கு போயிட்டுருக்குன்னா அப்போ ஓய்வு வளர்ச்சியில் எப்போ வரும்னா அது அப்படி எடுத்துக்கணும். நம்ம திக்குன்னு தனியாக ஓய்வு வளர்ச்சியில் வராது. அது தகுந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம ஓய்வு வளர்ச்சியில் இல்லாமல் நம்ம சௌகரியங்களை உண்டாக்கிக்கணும். அதுதான் புதன். ஸோ இதெல்லாம் இதுக்குன்னு ஒரு காலத்தையும் நேர்மையாக உண்டாக்க முடியாது. அப்படி ஒரு பிரச்சனை. எல்லா காலத்திலும் பிரச்சனைகள் இருக்குன்றதுக்காக மனசில் வேகம் வரும், ஒரு வெறுப்பு வரதான் செய்யும். ஓட்டம் ஓடிட்டே இருந்தானே ஏதோ அதே நினைவில் இதோ நம்ம சம்பாதிக்கிறோம், ஆஃபீஸுக்கு போய் சம்பாதிக்கிறோன்னா இந்த டயத்தில் இந்த வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ சிந்தனையே இருக்காது, ஆஃபீஸ் சிந்தனை இல்லையா? அது மாதிரி இவளால் இருக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக குடும்பத்துக்காக வேண்டியாவோ அல்லது தன்னுடைய குடும்பத்துக்காக வேண்டியோ அல்லது தன்னை சம்மந்தப்பட்ட வர்த்தகத்து சம்மந்தப்படியோ அதுலேயே திங்கிகள் இருப்பாங்க எப்போதுமே. வெளிவட்டாரத்தில் பேரளவுக்கு தான் வெளிவட்டாரத்தில் அந்த நேரத்தில் ஆகவோ அவ்வளோதான். அப்போ பழையபடியே இதே மாதிரி அது எப்படி சக்ஸஸ்ஃபுல் மேனாக வரணும்னா அவள்தான் கற்றுக்கணும். அந்த கன்னி பீப்புள்கிட்ட கற்றுக்கணும். ஏன்னா அதுதான் வாழ்க்கையில் ஒரு லூப் ஹோல்ஸ் லேப்ஸ் விடணுன்றது அவளுக்கு கிடையவே. ஒருவேளை இந்த மாதிரி விதிப்படி நடக்கக்கூடிய அமைச்சுன்னா தானாக மேலே வந்து அதையே பயன்படுத்தி மேலே வரக்கூடிய பாக்கியம்தான் இந்த கன்னிக்கு இருக்குது. அதனால் கண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தோன்னா உத்தரம், அஸ்தம், சித்திரை. உத்தரத்தில் வரக்கூடியது அது சூரியன், அஸ்தம் சந்திரன். பாருங்கள் எல்லாம் பெரிய சித்திரை
அது ராஜகிரகம் தான் செவ்வாய். வெரி ஃபாஸ்ட் சித்திரை. ஆனால் அந்த ஃபாஸ்ட் நம்ம சமுதாயத்தை பயன்படாது. அது அவனையே போட்டு பார்த்துரும். வெளிப்படையாக நடக்கக்கூடியது. என்ன பண்ண முடியும்? தளபதி இல்லை. அப்படி மிடுப்பில் போனான்னா சீக்கிரம் ஊற்று விட்ருவாங்க. அவருக்கே தெரியாது, குழியில் ஊந்துருவார். இன்னும் எப்போதுமே ஆவேசம் இருக்கவங்களுக்கு புத்தி ஒர்க் பண்ணாது. அந்த நேரத்தில் புத்தி மட்டமாகிடும். புத்தி ஒர்க் பண்ணும், புத்தி அந்த நேரத்தில் ஒரு வேலை செய்யாது. அவ்வளோதான், பாழாயிடும். அதனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதத்தில் மடங்காக பெரிய லெவலில் போயினே இருப்பாங்க. குழந்தைகள் குட்டிகள் இல்லைன்னா அது வரும், சந்தான பாக்கியம் கிடைக்கும். அங்கங்கோ இங்கே பிரிஞ்சிருந்தானா மறுபடியும் ஒன்று சேருவாங்க. அப்புறம் நிறைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனோ இல்லை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நிறைய ஒரு தொடர்பு இருக்கும். எல்லாம் ஒரு ஒற்றுமையை இப்போ தான் அட்டன் பண்ணுவாங்க. எல்லாருமே பிரிஞ்சு இருந்தவங்களாம் கூடுவாங்க. அக்கேஷனாக பார்க்குறதுக்கு சந்தர்ப்பத்தை இந்த மாதம் நிறைய வரும், ஃபங்க்ஷன் வரும், அதெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் பல விஷயங்களில் குடும்பத்துலேயும் சரி வெளியில் விஷயங்களும் சரி அதெல்லாம் சாதிச்சிருவாங்க அழகாக முடித்து. அதே சமயத்தில் எல்லாருடைய ஒரு ஒற்றுமைக்காக பாடுபடுவாங்க. இதான் வேடிக்கை பாருங்க. எங்கெங்கேயோ பிரிஞ்சுன்னா நலம், அதாவது மற்றவருடைய ஒரு க்யூரியாசிட்டி, அப்படியே கஷ்டம் இருக்கணும், அதுக்கு ஒரு வழி சொல்யூஷன் உண்டாகுவாங்க. இந்த அளவுக்கெல்லாம் ஒரு தானே செய்யக்கூடிய ஆற்றல் வரும்போது சக்ஸஸ்ஃபுல் மேன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் இவாளுக்கெல்லாம் கிடைக்கிறதுன்னு சொல்லி வாழ்த்துகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.